என்ன திருப்பதி மாதிரி தமிழ்நாட்டிலயும் சாமியை பார்க்கலாமா? ஆமாங்க. நீங்க எப்படி திருப்பதியில வந்து ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு சாமியை பார்க்குறீங்களோ, இந்த டேட்டு இந்த டைம்ல தான் நீங்க போய் சாமி போய் பார்க்கணும். அந்த டைம்ல தான் உங்கள வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதே மாரி இதுக்கப்புறம் என்னன்னா, தமிழ்நாட்டிலயும் இதுக்கப்புறம் ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு நீங்க எந்த டைமுக்கு வரணும், எந்த டேட்ல வரணும்னு சொல்லி முன்பதிவு பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கேத்த மாரி நீங்க சாமிய பார்த்துடலாம்னு சொல்லி இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து சொன்ன மாரி நம்ம அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா வந்து கோயில்கள்ல வந்து காசுகள வாங்கி சாமியார்களோ இல்ல பூசாரிகளோ உள்ள கூட்டு போய் அங்க நம்மள தனியா ஒரு கியூல நின்னு பார்க்க வைப்பாங்க சில பேர காச குடுத்தா. இல்லையா நம்ம ரூ. 50வோ ரூ. 100 டிக்கெட்ல போய் நின்னாலோ அது கிட்டத்தட்ட வெளியே வரத்துக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அதுனா வந்து அது கோயில் கணக்கு. இப்ப நம்ம சாமியை பார்க்கறதுக்கே இங்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா இந்த நாள்ல போனா கூட்டமா வரலாமா, இந்த நாள்ல போனா கூட்டம் இருக்காதான்னு சொல்லி யோசிச்சு அங்க போய் நின்னா பயங்கரமா கூட்டமா இருக்கும். ஸோ நமக்கு அடுத்த நாள் பிளானும் வந்து கெட்டு போயிடும். அதுக்காகவே ஒரு 2 நாள் 3 நாள் லீவ் போட்டு தான் போற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி திருச்செந்தூர், பழனி அந்த மாதிரி கோயிலுக்குலாம் போயிட்டு வர மாதிரி இருந்தா. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்துக்காக அமைச்சர் ரமேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனை இருக்காதுங்க. ஏன்னா வந்து இப்ப திருப்பதி மாதிரியும் இல்ல கேரளா இருக்கிற கோயில்கள் மாதிரியும் நீங்க வந்து எப்பனா சாமி பார்க்கணுமோ அப்பனா ப்ரீ புக்கிங்கா ஆப்ல வந்து புக் பண்ணிட்டோ இல்ல நாங்க ஒரு வெப்சைட் தருவோம். அந்த வெப்சைட்ல நீங்க புக் பண்ணிட்டு வரலாம். இல்ல எங்களுக்கு வந்து ஆன்லைன்ல புக் பண்ண தெரியாது, எங்களுக்கான அதுக்கான நாலேஜ் இல்லை, எங்களுக்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து கோயிலே டிக்கெட் வாங்கி கியூல போய் பார்க்கலாம். இப்படி ஒரு வசதியும் நாங்க வந்து செஞ்சு தரோம். அதாவது ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வராங்கன்னா வாங்க, இல்லையா நாங்க வந்து ஆஃப்லைன்ல இங்கேயே நாங்க வந்து பண்ணிக்கிறோம் சொல்றவங்களும் இங்க வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இங்க சொந்த ஊர்ல இருக்கிறவங்க, இந்த கோயில் சுத்தி இருக்கிறவங்க வந்து கோயிலை அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவாங்கல்ல, அதுக்காக என்ன பண்ணலாம்னா அதுக்காக ஒரு தனி வழி வந்து ஏற்பாடு பண்ணி கூட்ட நெரிசல் இல்லாம அவங்க பார்த்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புற மாதிரி அதுக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து ஒரே நாள்ல நடக்காது. இதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த ஆன்லைன் சேவைகள்ங்கிறது பெரிய ப்ராசஸ். அதுக்காக நம்ம வந்து சில பல டேட்டாஸ் தான் வாங்கணும். யார் எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை லட்சம் பேர் இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க, இதுக்காக நம்ம எவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்கணும், அந்த ஆப்போ இல்லை அந்த வெப்சைட்டையோ எத்தனை பேர் யூஸ் பண்ண முடியும், என்னென்ன வச்சு யூஸ் பண்ணலாம், மொபைல் நம்பரை வச்சு ஓடிபி வாங்கி அதுக்கப்புறம் நம்ம வந்து பேர் ரெஜிஸ்டர் பண்ணி இதெல்லாம் பண்ணலாமா, இல்லை நார்மலாக வந்து இந்த மாதிரி டிக்கெட்டை யூஸ் பண்ணி ஆக்சுவலாக வந்து அமைச்சர் ரமேஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடியே இந்த திட்டம்னா நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குங்க, அந்த வெப்சைட்டுங்கிறது நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கு. ஆனால் அது முன்னாடி இருக்கிற ஆட்சிக்காரங்களோ இல்லை அதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்களோ யாருமே அதை யூஸ் பண்ணவும் இல்லை, அது அப்படியே கிடக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாடுக்குன்னு ஒரு தமிழ்நாடு தேவஸ்தானம்னு ஒரு வெப்சைட்டே இருக்கு. அது என்ன பெருசு பண்ணி மக்களுக்கு ஈஸியான முறையில் புரியுற மாதிரி அதை வந்து வடிவமைக்க போகிறோம். கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் வந்து அதுக்கான பணிகளும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா ஈஸியாக சமையை போய் பார்க்கலாம். அதுவுமே என்னன்னா நம்மளோட டைமிங்க்கு ஏற்ற மாதிரி விடுவாங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.